Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே சரளை பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அதிகாலை முதலே அக்கட்சி தொண்டர்களும் விஜயின் ரசிகர்களும் குவிய தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம். களத்தில் ஏற்கனவே ரசிகர்களும் தொண்டர்களும் குவிய ஆரம்பித்துவிட்ட நிலையில் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு? எவ்வளவு போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? வேறு என்னென்ன ஏற்பாடுகள் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு மக்கள் சந்திப்பு கூட்டம் தமிழகத்தில் திறந்த வெளியில் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுவது இதுதான் முதல் முறை. குறிப்பாக ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகுதியில் இன்று இந்த மக்கள் சந்திப்பானது நடைபெற உள்ளது. இந்த பகுதியில் சுமார் 16 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பிரம்மாண்ட மைதானத்தை ஒரு மினி மாநாடு போல ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அதிகாலை முதலே இந்த பகுதியில் குவிந்துள்ளனர். தற்போது ஒரு 6-10 மணிக்கு தான் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு, குறிப்பாக இந்த 16 ஏக்கர் பரப்பளவிற்கு 5 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதிகாலை முதல் குவிந்த ரசிகர்களும் தொண்டர்களும் தற்போதுதான் இந்த மாநாட்டு திடல் பகுதிக்கு சென்று கொண்டுள்ளனர். குறிப்பாக இந்த 16 ஏக்கர் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. குறிப்பாக 1800 காவலர்கள் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று எஸ்பி சுஜாதா அவர்கள் உடனடியாக இந்த பகுதிக்கு வந்து அதிகாலை முதலே அந்த பாதுகாப்பு பணிகளிலும் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, எந்த பகுதியில் தொண்டர்கள் அனுமதிக்க வேண்டும், அதே போன்று விஐபி என்று சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளை எந்த பகுதியில் அனுமதிக்க வேண்டும் என்ற ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டு அதன்படி காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அதிகாலை முதலே இந்த ரசிகர்கள் திடீரென அவர்களை அனுமதிக்கப்பட்டவுடன் ஆரவாரத்துடன், அதே போன்று டிவிகே என்ற கோஷத்துடன் இங்கு இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவர்கள் எல்லாம் தாண்டி கூட சென்றதை பார்க்க முடிந்தது. உடனடியாக அதனை சுதாரித்துக் கொண்ட காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி அனுப்பியுள்ளனர். இந்த விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டமானது காலை 11 முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும் என அதற்கான அனுமதியை பெற்றுள்ளனர். இந்த கூட்டத்திற்கு சென்னையிலிருந்து வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனி விமானம் மூலம் கோவை வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக இந்த ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். குறிப்பாக தமிழக அரசியலில் பல்வேறு அனுபவங்களை கொண்ட செங்கோட்டையன் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் இணைந்த பின்பு அவருடைய சொந்த மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய முதல் பிரச்சார கூட்டம். இந்த கூட்டத்தில் அவர் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திலும் இருக்கக்கூடிய நிலையில் அவர் இந்த பகுதியில் சுழன்று வேலை செய்து வருகிறார். அதனையும் நாம் கண்கூட பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த 16 ஏக்கர் திடல் முழுவதுமே தற்போது இந்த 1800 காவலர்கள் குவிக்கப்பட்டு அந்த நெடுஞ்சாலை ஓரங்களிலிருந்து இந்த திடல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த பாக்ஸ் மக்கள் நிற்பதற்கு ஒவ்வொரு பாக்ஸ் வழியாக பிரித்து வைத்துள்ளனர். அதற்கு ஒவ்வொரு பாக்ஸிற்கும் குறைந்தது ஒரு 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு இந்த ரசிகர்களையும் தொண்டர்களையும் கட்டுக்குள் வைப்பதற்காக அந்த பலத்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வருகை தர உள்ள நிலையில் அவர் வந்து பேசக்கூடிய அந்த சொகுசு பேருந்தும் கூட ஏற்கனவே நேற்று இரவே இந்த பகுதியில் வந்தடைந்து விட்டது. அந்த சொகுசு பேருந்து இருக்கக்கூடிய பகுதியில் கூட பலத்த பாதுகாப்பு, அந்த தனியார் பாதுகாப்பு, அதே போன்ற காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் எக்காரணத்தை கொண்டும் அந்த ஈரோடு போன்ற எந்த ஒரு துயர சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இங்கு ஈரோடு மாவட்டத்தில் வரக்கூடிய விஜய் என்ன பேசுவார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய நிலையில் ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய, குறிப்பாக ஈரோட்டின் புகழ்பெற்ற இந்த மஞ்சள் வணிகம், அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாய கழிவுகள், அதே போன்று இந்த நீர் மேலாண்மை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று இந்த திருப்பரங்குன்றம் சம்பவத்திற்கு தொடர்ந்து விஜய் மௌனம் காத்து வருகிறார் என தொடர்ந்து கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அது குறித்து கூட இங்கு இந்த பிரச்சார கூட்டத்தில் பேசுவார் என செங்கோட்டையன் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இது போன்ற ஒரு முக்கிய பிரச்சனை தொடர்ந்து விஜய் இந்த பகுதியில் பேச இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் இந்த விஜய் பேசுவதை காண்பதற்காக ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அதிகாலை முதலே குவிந்துள்ள தற்போது அவர்கள் அனுமதிக்கப்பட்டு ஆரவாரத்துடன் தற்போது உள்ளே நுழைந்து வருகின்றனர். களத்தகவல்களுக்கு நன்றி சிலம்பரசன். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.